நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, மேலப்பிடாகை, கருங்கண்ணி, கீழ்வேளூர், கீழையூர் ஆகிய பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், செம்பனார்கோவில், ஆக்கூர், திருக்கடையூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. நாகை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, மேலப்பிடாகை, கருங்கண்ணி, கீழ்வேளூர், மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், செம்பனார்கோவில், ஆக்கூர், திருக்கடையூர், தரங்கம்பாடி ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நாகை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய காவிரி படுகை மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே இந்த காவிரி படுகை மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது பரவலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் இருக்கிறார். விஷ்ணு, நாகை, மயிலாடுதுறை, கடலூர்ல பரவலாக மழை பெய்து வருகிறது. தற்போது வரைக்கும் எவ்வளவு மழை பதிவாகி இருக்கு, என்ன நிலவரம்? டெல்டா மாவட்டங்கள்ல இம்மாதம் 15ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மற்றும் கனமழை பெய்து வருது. குறிப்பா நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, மேலப்பிடாகை, கருங்கண்ணி, கீழ்வேலூர், கீழையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் மிதமான மழை பெய்து வருது. ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்து வந்துட்டு இருக்கு. கடந்த சில நாட்களாக மாவட்டத்துல வெயில் வாட்டி வந்த நிலையில தற்போது பெய்த ஒரு மழையினால குளிர்ச்சி நிலவி வருது. இதே போல மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களிலையும் மழை பெய்து வருது. மயிலாடுதுறை மாவட்டத்துல நேற்று இரவு மிதமான மழை பெய்தது. மாவட்டம் முழுவதும் இன்று காலை 6:30 மணி வரையிலான நிலவரப்படி சராசரியாக 14 மில்லிமீட்டர் மழை பதிவாக இருந்தது. காலை முதலே மேகம் மேகமூட்டமாகவும் இருந்து வந்த நிலையில அவ்வப்போது மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதியான சீர்காழி, பூம்புகார், செம்மனார்கோவில், தஞ்சா நகரம், ஆக்கூர், திருக்கடையூர், தரங்கம்பாடி, குத்தாலம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையும் பெய்து வருது. இந்த பருவமழை தீவிரமடையும் இந்த வானிலை மையம் அறிவிப்பால சம்பா தாளடி சாகுபடி பணிகளை மேற்கொண்டுள்ள விவசாயிகள் கவலை இருந்துள்ளாங்க. பிரியதர்ஷினி, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விஷ்ணுவர்தன்.